ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் அமிர்த கால பயணம். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது முன்னேற்றத்தின் திறவுகோல் திறன் மேம்பாடு. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உணற்றுபவர். மனம் தளராமல் இடையூறுகள் கண்டு சோர்வடையாமல் இடைவிடாது முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுறச் செய்வர். தெய்வ புலவரின் வார்த்தைகள் உண்மைதான் என உலகுக்கு பறைசாற்றுகின்றது இன்றைய நமது இந்தியா. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெருகி வரும் மக்கள் தொகை என்பது நமது நாட்டின் பலவீனமாக இருந்தது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உருவாக்கி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டங்களால் மக்கள் தொகை என்பது ஈடில்லாத மனித வளமாக மாற்றப்பட்டுள்ளது. வெறும் எண்ணிக்கை என்று மட்டுமே மக்கள் தொகையை பார்க்காமல் திறன் வாய்ந்த மக்கள் சக்தியாக, அறிவார்ந்த உழைப்பாளர்களாக அவர்களை உருவாக்குவதன் மூலம் நம் நாட்டின் தேவையை மட்டுமல்ல உலகிற்கான தேவையையும் நாம் பூர்த்தி செய்ய முடியும் என்ற நமது பாரத பிரதமரின் நம்பிக்கையும் பரந்துபட்ட கனவும் தான் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்களாக வடிவம் பெற்றன. திறமையான மனித வளத்தை பயன்படுத்தி புதிய திறன்கள் மற்றும் புதுமையான சிந்தனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தொழில்களை ஊக்குவிக்க 2014 திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோருக்கான தனி அமைச்சகம் தொடங்கப்பட்டது. இந்த அமைச்சகத்தின் மூலமாக நாடு முழுவதும் மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நமது புதுச்சேரியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்கள் குறித்து தெரிந்து கொள்ள RCT என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மேலாளர் திருமதி ஜோசபின் சகாயராணி அவர்களை சந்தித்தோம். மத்திய அரசு மாநில அரசின் துணையோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்கள் குறித்த ஒரு விரிவான பார்வையை பொதுமக்களுக்கு வழங்குவதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்கள் என்னென்ன பிரிவுகள்ல வழங்கப்படுது அப்படின்னு சொல்லுங்க மேடம். நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற முன்னோடி வங்கி கிட்ட சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் நடத்துவதற்கான அதிகாரத்தை கொடுப்பாங்க. நம்ம பாண்டிச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் வங்கி தான் முன்னோடி வங்கி. அதனால இந்தியன் வங்கி இந்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. நாங்க கிட்டத்தட்ட 12,000 பேரை பயிற்சி கொடுத்திருக்கிறோம். நாங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தனித்தனியாகவோ இல்ல இணைந்தோ பல பயிற்சிகளை நாங்க கொடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த அழகு பொம்மைகள் பயிற்சி, சாஃப்ட் டாய்ஸ் சொல்லுவோம் இல்லையா, டெடி பேர், அதெல்லாம் அந்த பயிற்சி கொடுக்கிறோம். செல்போன் பயிற்சி, அதை சரி பண்றது எப்படி, சர்வீஸ் பண்றது எப்படி, அதை கொடுக்கிறோம். பிளாஸ்டிக்குடைய பயன்பாடு மிகவும் குறைந்து விட்டதுனால இப்ப சணல் பைகளுடைய அவசியம் அதிகரிச்சதுனால சணல் பைகள் பொருட்கள் தயாரிக்கிற பயிற்சி நாங்க கொடுக்கிறோம். அப்புறம் ஆரி ஒர்க் அப்படிங்கிற எம்ப்ராய்டரி ஒர்க் அதை கொடுக்கிறோம். இப்போ போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அப்புறம் அழகு நகைகள் தயாரிக்கிறது, டெய்லரிங், பியூட்டிஷியன், அப்புறம் சிசிடிவி கேமராவுடைய பிக்சிங் அண்ட் அதோடைய மெயின்டெனன்ஸ், அதை எப்படி ரிப்பேர் பண்றது, அது எல்லாமே சொல்லித்தரோம். அப்புறம் ஏர் கண்டிஷன், ஃப்ரிட்ஜ், இதனுடைய ரிப்பேர் சொல்லித்தரோம். இப்போ நம்ம பாண்டிச்சேரியில ஃபாஸ்ட் ஃபுட் எல்லா இடத்துலயுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதுல ஃபாஸ்ட் ஃபுட் ட்ரைனிங் நாங்க கொடுக்கிறோம். அதே போல காளான் வளர்ச்சி, காளான் வச்சு இன்னும் நம்ம வேற எப்படி எல்லாம் நம்ம வேல்யூ ஆடடா என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பயிற்சி கொடுக்கிறோம். அப்பளம், ஊறுகாய், மசாலா பொருட்கள் தயாரிக்கிறது, அப்புறம் மெழுகுவர்த்தி, அகர்பத்தி தயாரிக்கிறது, இப்படி பல பயிற்சிகளை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்ல சேர்றதுக்கான அடிப்படை தகுதிகள் ஏதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கா? பாண்டிச்சேரியில இந்த பயிற்சி நிறுவனம் இருக்கிறதுனால இந்த ஆதார் கார்டுல பாண்டிச்சேரியுடைய விலாசம் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, வயது 18 இருந்து 45 வயதுக்குள்ள இருக்கணும். இப்போ 50 வயது வரை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கோரிக்கைகளை நாங்க வச்சிருக்கோம். ஸோ அந்த 50 வயதுன்றது கூடிய விரைவில் வரும். ஆனா இன்னைக்கு 45 வயது வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். கல்வி அறிவுன்னு பார்த்தா லாஸ்ட் டே எக்ஸாம் எழுதணும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஸோ அதற்கான அடிப்படை அறிவாக குறைந்தபட்சம் ஒரு 8வது வகுப்பு வரைக்குமாவது படிச்சிருக்கணும். அதற்கான சான்றிதழ் எங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நீங்க அந்த அளவுக்கு கல்வி அறிவு இருந்ததுன்னா இந்த எக்ஸாமை நல்லபடியா பாஸ் பண்ணி அதற்கான சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடிப்படை தகுதிகள் பார்த்தா இதுதான் மேடம். இந்த பயிற்சியுடைய காலகட்டம் என்ன? அப்புறம் இந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தொழில் தொடங்குறதுக்கான வழிகாட்டுதல்கள் ஏதாவது நீங்க கொடுக்கறீங்களா? காலகட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பயிற்சிக்கும் வேறுபடும். இப்போ பியூட்டிஷியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 நாட்கள் கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் டெய்லரிங், ஆரி ஒர்க், இது எல்லாமே 30 நாட்கள் கொடுக்கிறோம். இப்போ இந்த அழகு நகைகள் தயாரிக்கிறது, காளான் வளர்ப்பு, ஃபாஸ்ட் ஃபுட், மசாலா பவுடர், பிரம்பு பொருட்கள், அப்புறம்
சணல் தயாரிப்பு, இது எல்லாத்துக்குமே அதிகபட்சமாவே 15 நாட்கள் தான். ஆனால் அவங்களுக்கு பயிற்சியை மட்டும் சொல்லித்தராம அந்த பயிற்சியை வச்சு அந்த தொழில் எப்படி நடத்தலாம், தொழில் நடத்துறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன அனுமதிகள் பெற வேண்டும் அதை சொல்லிடுவோம். என்னென்ன மாதிரி லோன் கிடைக்கும், அது பேங்க்ல என்ன மாதிரி அப்ரோச் பண்ண முடியும், எந்தெந்த போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் நாங்க சொல்லிடுவோம். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தனால அவங்க எல்லாத்துக்குமே தொழில் மட்டும் இல்லாம அதை எப்படி வருமானம் ஈட்டுவதற்கான வழிவகைகளையும் சொல்லிட்டதுனால அவங்க தைரியமா ஒரு தொழிலை தொடங்குவதற்கான முழு மன தயாரிப்போட தான் அவங்க வெளியில போவாங்க. புதுச்சேரி RCT மூலமா CCTV கேமரா அமைப்பு மற்றும் பராமரிப்பு பயிற்சி முடிச்சிட்டு புதுச்சேரி நகர பகுதியில் தொழில் செய்து கொண்டிருக்கும் திரு ரமேஷ் தன்னுடைய அனுபவத்தை நம்மோட பகிர்ந்துக்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம். இப்போ சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. சிசிடிவின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. கம்பெனிஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஸோ வீட்டுக்கே கூட இருக்கட்டும். அப்போ வீட்டில் இருக்கிற வயசானவங்களை பார்த்துக்கிறது கூட நம்ம சிசிடிவி வச்சு நம்ம பார்க்கறது. ஸோ அப்போ இதோடைய ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதோடைய சப்போர்ட் அண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் நிறைய தேவைப்படுது. அப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங்கை முடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா அது ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஒரு இஷ்யூஸ்னு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னா அதை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை நீங்கள் போய் அட்டன் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தது ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கிற ஜாபாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்ச் பண்ணி நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிங்கன்னா ஸோ ஓனாகவே நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் கொடுக்கலாம். அது கண்டிப்பாக ஒரு லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ ஒரு புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிட்டாலே சார் தான் அதுக்கு கண்டிப்பாக சிசிடிவி கண்டிப்பாக போடுறாங்க. எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது. சிசிடிவி இல்லாத இடமே கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் RCTயில் பண்ணக்கூடிய ட்ரைனிங்கை பண்ணுங்கள், கண்டிப்பாக லைஃப் இருக்கு. இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் நகர பகுதியில் அமைஞ்சிருக்கு. இப்போ கிராமப்புறத்தை சேர்ந்த மக்கள் இந்த பயிற்சி திட்டத்துல சேரணும் அப்படின்னு விரும்பினா அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு மேடம்? ஊரக வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் அப்படிங்கறத முன்னுரிமை நாங்கள் கிராமப்புறத்துக்கு தான் கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் மீட் பண்ணுவோம். அங்கே உள்ள எந்த வில்லேஜில் எந்த பயிற்சி தேவைப்படுது அப்படிங்கிறத நாங்களே போய் கேட்டு அங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க, மகளிர் குழுக்கள், அந்த கம்யூனிட்டி பர்சன்ஸ், இவங்க மூலமாக நாங்கள் தொடர்பு கொண்டு அங்கேயே ஒரு 35 பேர், ஏன்னா எங்களுடைய ஒரு வகுப்புக்கு அதிகபட்சம் 35 பேர் இருக்கலாம், குறைந்தபட்சம் 30 பேராவது இருக்கணும். இந்த அளவுக்கு அங்கே ஆட்கள் எங்களுக்கு தேறிட்டாங்கன்னா நாங்கள் அங்கேயே போய் அந்த பயிற்சியை கொடுப்போம். அவங்க அந்த கிராமத்திலே இருக்கலாம், நாங்கள் தான் இங்கேருந்து போவோம். அது தையல் மிஷினாக இருந்தாலும் சரி, எந்த பொருட்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு இந்த பயிற்சிகளை கொடுப்போம். ரெண்டாவது, இந்த பயிற்சி முழுக்க முழுக்க இலவசம் தான். நீங்கள் ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வராது. எந்த பயிற்சியோ அந்த பயிற்சிக்கான அத்தனை மூல பொருட்களையுமே நாங்களே தான் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் காலை உணவு, மதிய உணவு, காலை தேநீர், மாலை தேநீர் அத்தனையுமே நாங்கள் கொடுத்து தான் இந்த பயிற்சியை கொடுக்குறோம். அதனால எந்த கிராமம் இருந்தாலும் நாங்களே தேடி போய் கொடுக்குறோம். இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலமா பயிற்சி எடுத்துக்கிட்ட கிராம பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பயிற்சி அனுபவத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பயிற்சி மூலமா என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பத்தி சொல்றாங்க, கேட்கலாம். என் பேர் கயல்விழி. நான் பிள்ளையார் குப்பத்துல ஹவுஸ் ஒய்ஃபா தான் மேம் இருக்கோம். இப்பதான் கடை ஓபன் பண்ணி ரன் பண்ண இருக்கோமா. ஜூட் பேக் தச்சு சேல்ஸ் பண்ண இருக்கோமா. எங்களுக்கு இந்தியன் பேங்க் மூலமா ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எங்க ஊருக்கே தான் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க 30 பேர் சேர்ந்து கத்துக்கிட்டோம். அங்க ட்ரைனிங் போனா ஒரு 5 பேரா சேர்ந்து கடை ஓபன் பண்ணி ரன் பண்றோம். நாங்க இது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா வீட்லயே சும்மாவே இருந்தோம். இப்ப எங்களுக்கு தொழில கத்து கொடுத்த உடனே எங்களாலேயும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெம்பு கொடுத்து தைரியத்தை கொடுத்தது இந்த ஜூட் பேக் ட்ரைனிங் தான். ஒரு கடையை ஓபன் பண்ணி ரன் பண்ற அளவுக்கு கேர்ள்ஸா சேர்ந்து நாங்க செய்யறோம்னா அது அந்த ட்ரைனிங் தான். எங்களுக்கு பசங்க படிப்புக்கு செலவு பண்ணலாம், வீட்டுக்கு தேவையானது எங்களாலையும் ₹1 எங்களாலையும் கொடுத்து உதவ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது இதுதான். எங்களால கொடுக்க முடியுது. ட்ரைனிங் போய் நாங்க கத்துக்கிட்டு பிசினஸ் பண்றதுனால ட்ரைனிங் முடிச்சு மறாவது மாசமே நாங்க ஓபன் பண்ணிட்டோம் மேம் கடையை. எங்களாலையும் முடியும்ன்ற ஒரு தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்தது இந்த ட்ரைனிங் தான். இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்துல சேரணும் அப்படின்னு விரும்பினா அவங்க யாரை அணுகணும்? அதற்கான முகவரி, தொலைபேசி எண்கள் இதெல்லாம் சொல்லுங்களேன். பயிற்சி வேணும்னு நினைச்சாங்கன்னா இந்த நம்ம பாண்டிச்சேரியில லெனின் வீதி மணிமேகலை ஸ்கூலுக்கு எதிரில் இருக்கிற இந்தியன் பேங்க் பிரான்ச், அதுக்கு மேல 2வது மாடியில எங்களுடைய ஆபீஸ் இருக்கு. வகுப்பறைகளும் அங்கதான் இருக்கு. அங்கே அவங்களுடைய பேரையும் தொலைபேசி நம்பரை கொடுத்துட்டு போலாம். அவங்க கேட்குற பயிற்சி எப்போ வருதோ அப்போ நாங்கள் அவங்கள கால் பண்ணி அவங்க வரவழைப்போம். இல்லைனாலும் அவங்க தொலைபேசி எண், லேண்ட்லைன் நம்பர் சொல்றேன், நீங்க குறித்து கொள்ளுங்கள். 0413 224655
000. இந்த லேண்ட்லைன் எண்ணுக்கு நீங்க கால் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் மொபைல் நம்பர் இருக்கு, அதையும் நீங்கள் குறிச்சுக்கோங்க. 7592666671. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பேரையும் தொலைபேசி எண்ணையும் புக் பண்ணலாம். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், அந்த இடத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் அப்போ நடந்துட்டு இருக்கு, அடுத்தது என்ன பயிற்சி நடக்க போகுதுங்கிற தெளிவான ஒரு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க வந்துருங்க, கிராமப்புறங்களில் இருக்கவங்க தொலைபேசி மூலமாக எங்களை அணுகலாம். மத்திய அரசு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்கள்ல அதிகமான கவனம் செலுத்துறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது நமது இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947. இப்போ 2047 100 வருடங்கள் கழித்து நம்முடைய இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் விக்ஷித் பாரத் 2047 அப்படின்ற ஒரு இலக்கோட நம்முடைய நாட்டை வழி நடத்திட்டு இருக்காங்க. சோ அந்த வழியில போறதுக்கோ இல்ல அந்த 2047 சுயசார்புடைய ஒரு நாடாக நம்முடைய நாடு வளர்றதுக்கு இந்த பயிற்சிகள், சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் ரொம்பவும் உதவியா இருக்கும். அந்த பயிற்சிகளும் அதற்கான கடன் வசதிகளுமே இப்போ நிறைய வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் கிட்ட இதுக்கான விழிப்புணர்ச்சியை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ முடிந்த வரைக்கும் இதை நம் மக்கள் இதை உபயோகப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பாதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமருடைய இலக்கு மட்டுமல்ல, எங்களுடைய நிறுவனத்தின் இலக்கும் அதேதான். திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மக்கள் தொகையை உண்மையான பொருளாதார வளர்ச்சியாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த திட்டங்கள் வேலை வாய்ப்புகளை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் புதுமையாளர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் உலக அளவில் போட்டியிடக்கூடிய இந்தியாவையும் உருவாக்க உதவுகின்றன. வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கிய முன்னேற்றத்தின் திறவுகோலாய் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் திகழ்கின்றன. நேயர்கள் இதுவரை கேட்டது அமிர்த கால பயணம். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற்றது முன்னேற்றத்தின் திறவுகோல் திறன் மேம்பாடு. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி எல் விஜயா. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.